செல்வன் திருமாறன் அவர்களை உடனடியாக பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வருக செல்வன் திருமாறன். நல்ல குறுந்தொகை. உங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் விண்ணேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். வீட்டில் பல வேலைகள் இருப்பினும் அந்த வேலைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இன்னைக்கு வேலை நாளாக இருக்கிற பொழுதும் தன் பணிகளை முடித்து கொண்டு வீட்டில் ஓய்வெடுப்பதை ஒரு ஓரமாக மறந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதிய வித்யா பவனும் உறவு சுரங்கம் அமைப்பும் இணைந்து நடத்துகிற இந்த சங்கத்தமிழ் வேள்வியில் தங்களை இணைத்து கொள்ள வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதன்மை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. காரணம், இன்றைக்கு தமிழுக்கு தமிழ் விருது வழங்கப்பட்டது. அம்மா சுதா சேஷையன் அவர்களை தூரத்தில் கம்பன் கழகத்தில் உள்ளே வரும்போது பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த பயம் கலந்த மரியாதையோடு அவர் மேடையில் இருக்கும்போது நாங்கள் எதிரே இருந்தாலே கொஞ்சம் நடுக்கம் இருக்கும். அவங்க மேடையில் வேறு இருக்காங்க, உலகநாயகியமாக ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அவங்கள பற்றி நமக்குள்ள ஒரு மாதிரி, இப்போது நீதி அரசர் இருக்கார், மற்ற பெரியவங்கள்லாம் இருக்காங்க, அவங்கள பார்த்துலாம் உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டால், அவர்கள் பார்த்து வளர்ந்த பிள்ளை, அதனால் எனக்கு அவங்க மேலே பயம் இல்லை, சற்று பொறுப்பு இருக்கிறது, அவர்கள் பார்த்த பார்வையை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதில். பெரியோர்களே, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு பாரதியாரினுடைய பாட்டு ஒன்று உண்டு. நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்த பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் மாறி மாறி அந்த கவிதையை என்னுடைய காதுகளில் ஏற்றி சிந்தையில் நிறைத்தார்கள். அது எப்பொழுது என் மூளைதனில் ஏறியதோ அப்போதிலிருந்து எனக்கு ஒரு ஐயம். அது என்ன தந்தையர் நாடு? தந்தையர் நாடுனா என்ன? தாய் நாடுன்னு கேட்டிருக்கோம். அது என்ன தந்தையர் நாடு? ரொம்ப நாள் அந்த சந்தேகம் என்னை போட்டு அரித்ததன் விளைவு, ஒரு நாள் நான் எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்குறேன், அப்பா அது என்ன தந்தையர் நாடு? தாய் நாடு சரி, தந்தையர் நாடுன்னு ஏன் பாரதி சொன்னா அப்படின்னு கேட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம். நான் ஒரு சந்தேகம் போய் கேட்குறேன்னா அவருக்கு தெரியுதோ இல்லையோ, அவருக்கு தோன்ற எதையாவது ஒன்று சொல்லிடுவார். நான் போய் கேட்டேன், அவருக்கு அர்த்தம் தெரியல, ஆனால் சொன்னார், அது ஒன்றும் இல்லைப்பா, பாரதியாருக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பா மேலே பாரதியாருக்கு ரொம்ப மரியாதை, அதனால தான் அவர் தந்தையர் நாடுன்னு சொன்னார், நீயும் பாரதியார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அந்த மனுஷனுக்கு அவருக்குள்ளே இருக்கிற ஆசையெல்லாம் பாரதியார் மேலே ஏற்றி வச்சு என்கிட்ட சொன்னார். அது பொய்ன்னு எனக்கு தெரியும். நான் ஆசிரியர்களிடம் போய் கேட்டேன், எனக்கு தமிழ் எடுத்த ஆசிரியர்கள்கிட்ட போய் எதற்காக பாரதி தந்தையர் நாடுன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டபொழுது அவர்களுடைய பார்வையை முன்வைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், பாரதி ஒரு புதுமை விரும்பி, அவன் ஒரு புரட்சி கவி, எல்லாத்துலேயும் புது பார்வைகளை வைத்தவன், அதனால தாய்நாடு என்ற மரபுக்கு எதிராக தன்னை தனித்து காட்டுவதற்காக தந்தையர் நாடு அப்படின்னு சொன்னான்னு அவங்க ஒரு கருத்தை சொன்னார். அதுவும் பொய் தான். ஆனால் பெரியோர்களே, பாரதியார் தந்தையர் நாடு என்று இந்த நாடை சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்களும் நானும் பாரதியும் ஒரு புள்ளியில் ஒரே அளவுகோல் தான். நாம் பாரதிக்கு நிகர். நான் இந்த அறிஞர்களெல்லாம் விட்டுடுறேன். ஒரு சாமானியனாக நீங்களும் நானும் பாரதியும் ஒரு தராசில் நிறுத்தினால்னு வச்சுக்கோங்க. இந்த தராசை நான் இப்படி பிடிக்கிறேன். இந்த தராசுக்கு சங்க இலக்கியம்னு பேர். இந்த சங்க இலக்கியம்ன்ற தராசில் ஒரு பக்கம் பாரதியையும் இன்னொரு பக்கம் நம்மையும் நிறுத்தினா இந்த தட்டில் அசைவே இருக்காது. ஏன்னா
நமக்கும் சங்க இலக்கியம் தெரியாது, பாரதிக்கும் சங்க இலக்கியம் தெரியாது. இல்லைன்னா இப்படி சொல்கிறேன், பாரதிக்கு சங்க இலக்கியம்னு ஒன்று இருந்துச்சுன்னு தெரியும், நமக்கும் சங்க இலக்கியம்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். பெரியவர்களே, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாரதியாருக்கு சங்க இலக்கியம்னா என்னன்னு தெரியாது. பாரதி பாண்டிச்சேரியில் இருந்த பொழுது பாரதிதாசனோடு பழகின நிறைய நாட்கள் உண்டு. அப்போது பாரதிதாசனோடு ஒரு முறை கவிதை குறித்த உரையாடலை நடத்துகிற போது ஹக்கு என்கிற கவிதை வடிவத்தை பற்றி பேசுகிறார்கள். அதை ஹெக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஹொக்கு என்று சொல்லுகிறார்கள், மாற்றி மாற்றி நூல்களில் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த கவிதையை பற்றி உரையாடுகிற பொழுது ஒரு அயல்நாட்டு புலவனுடைய பாடலை பற்றி பேசுகிறார்கள். இது எவ்வளவு சிறப்பாக இருக்குது, மக்கள்கிட்ட குறுகிய வடிவில் வந்து சேருது, எவ்வளவு மேன்மையான இயற்கை புணர்ச்சி பாட்டுலாம் இதுக்குள்ளே இருக்குது, எவ்வளவு அழகாக அவன் வடிவமைச்சிருக்கான், இது போன்ற கவிதைகளை நம்ம தமிழில் வடிவமைக்கணும் அப்படின்னு பேசுகிறார் பாரதியார். அதை மொழிபெயர்த்து சொல்லுங்களேன்னு பாரதிதாசன் கேட்டோன்னே அதை மொழிபெயர்க்கிறார். அந்த மொழிபெயர்ப்பை கேட்டவுடன் பாரதிதாசன் ஒரு நிமிஷம் இருங்களேன்னு வீட்டுக்குள்ளே போகிறார். வீட்டுக்கு போய் ஒரு நூலை எடுத்துகிட்டு வந்து பாரதியார்கிட்ட கொடுக்கிறார். பாரதியார் அந்த நூலை புரட்டுகிறார். அந்த நூலை புரட்டி பார்க்கும் பொழுது பாரதியின் கண்கள் விரிவடைகிறது. அப்போ கேட்குறார், நீங்கள் சொன்ன ஹொக்கு அதனுடைய வடிவமாகவே இந்த கவிதை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். பாரதி ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் புறநானூறு என்ற இலக்கியம் அப்படின்னு பாரதிதாசன் புறநானூற்றை பாரதியாருக்கு வழங்குகிறார். பாரதியார் சொல்கிறாரு, சுப்ரத்தினம், எங்கள் வீட்டில் என் தந்தையார் வாங்கி குவித்த சுவடிகளில் சங்க இலக்கியம் இல்லை. நான் புலவனாக இருந்த அரசவையிலும் இருந்த ஏடுகளில் சங்க இலக்கியம் இல்லை. அதனால் அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் நான் சங்க இலக்கியத்தை முதலாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சங்க இலக்கியத்தை படித்த பிறகு பாரதியாருக்கு ஒரு எண்ணம் வருது. இன்னைக்கு பயன்படுத்த போகக்கூடிய ஹொக்கு என்கிற இந்த கவிதை வடிவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தமிழ் சமூகம் பயன்படுத்தி இருக்கிறது என்பதை நினைத்து நினைத்து பாரதி பெருமிதம் கொள்கிறான். அப்பொழுது பாரதி எழுதின பாட்டு தான் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற அந்த பாட்டு. தந்தையர் நாடு என்று பாரதி சொன்னது சங்க இலக்கிய புலவர்களை மனத்தில் நினைத்து. இன்னைக்கு எனக்கு நல்ல குறுந்தொகை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. பெரியோர்களே, முறையாக மேடையை அமைக்க வேண்டும் என்று சற்று முறை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இப்போது உன்னை முறை தவறி ஏற்றிட்டண்டா அப்படின்னு உலகநாயகி அம்மா நினைப்பாங்க. நான் ஏன் இதை முறை மாற்றி அப்படின்னு சொல்கிறேன்னா, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தாரியத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்தை 8 தொகை என்ற இந்த தொகைப்பாட்டு இருக்கு பாருங்க. அது 8 தொகையை மனனம் செய்வதற்காக ஒரு பழம்புலவர் எழுதிய பழம்பாட்டு. இப்போ நற்றிணையை போன வாரம் நடத்தினதுனால நற்றிணை தான் முதல் நூல் அப்படின்னு இல்லை சங்க இலக்கியத்தில். அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். முறைப்படி பார்த்தால் குறுந்தொகையைத்தான் முதலில் வைத்தெடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, தமிழர்கள் சங்க இலக்கிய காலகட்டங்களில், சங்க காலகட்டங்களில் நிறைய இழந்தோம், நூல்களையெல்லாம் நிறைய இழந்தோம். நான் கல்லூரியில் படிக்கும்போது இதை தொகை நூல்னு சொல்லுவாங்க. அப்போது நாம் இதை கொண்டு பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வலிக்கும். ஏன் அப்படின்னா, அது தொகை நூல். அப்போ நாம் இழந்தது எவ்வளவு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வரும். ஏராளமான இலக்கியங்களை இழந்த பிறகு எஞ்சிய இலக்கியங்களை திரட்டி திரட்டி 3ஆம் தமிழ்ச்சங்கத்தில் தமிழறிஞர்கள் சேர்த்து கொடுத்த பொக்கிஷங்கள் இவை. அப்போ நம்ம இழந்தது எவ்வளோ? அப்படி திரட்டுகிற பொழுது அதை 2ஆக பிரிக்கிறாங்க. பொருண்மை அடிப்படையில், அகம் என்றும் புறம் என்றும் பொருண்மை அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இப்போ பேர் தெரிஞ்சா, அரசனுடைய பேரோ ஊரோ அவனுடைய அடையாளமோ ஏதோ ஒன்று தெரிஞ்சால் அது புறம். இல்லை எதுவுமே தெரியல, காதல் உணர்வை, அக வாழ்க்கையினுடைய உணர்ச்சியை மட்டும் அது பதிவு செஞ்சால் அது அகம்னு. இப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க. நிறைய பாட்டு இருக்கு. இப்போ இதை எப்படி வகைப்படுத்தணும்னு நினச்சவங்க அடிவரையறையில் வகைப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ 4 to 8 இருக்கக்கூடிய அடிவரை, 4 முதல் 8 அடிவரை இருக்கக்கூடியதை குறுந்தொகை அப்படின்னு பிரிக்கிறாங்க. 9 முதல் 12 அடிவரையறை இருக்கக்கூடியதை நற்றிணை அப்படின்னு பிரிக்கிறாங்க. 13 முதல் 31 அடிவரையறை இருக்கக்கூடியதை அகநானூறுன்னு பிரிக்கிறாங்க.
400 400ஆக பிரித்தார்கள். இதில் 4 to 8 என்பது முதலாவதாக இருப்பதால் அறிஞர்கள் குறுந்தொகையே முதலில் பதிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும், தொகைக்கு தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும்ன்ற கருத்து சொல்கிறாங்க. அதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் குறுந்தொகையை முதலாவதாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, நற்றிணை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குறுந்தொகைன்னு அந்த புலவன் எழுதும்போது ஒருவேளை குறுந்தொகையை முதலாவதாக வைக்காமல் நாம் இரண்டாவது வைத்துவிட்டோம் என்ற எண்ணத்தினால் நற்றிணைக்கு இருக்கிற நல்லோடு குறுந்தொகைக்கும் நல்ல என்ற அடைமொழியை அந்த புலவன் வழங்கினானோ அப்படின்னு சிந்திக்க தோணுது. பெரியோர்களே, இந்த சங்க இலக்கியத்தை நாம் முழுவதுமாக எடுக்கும் பொழுது நீங்கள் இன்றைக்கு பழக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாடல்களை குறுந்தொகையிலிருந்து தான் நீங்கள் பரிச்சயமாக எடுத்திருப்பீங்க. நான் குறுந்தொகையை முதல்ல இருந்து போகிறேன். குறுந்தொகையினுடைய முதல் பாட்டு ஒரு அகப்பாட்டு தான். அதுக்கு கூற்று சொல்லும்போது தோழி கையுறை மறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆண் ஒரு தலைவி மேலே காதல் கொள்கிறான், அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். அவளை எப்படியாவது தன்னை காதலிக்க வேணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு gift கொடுக்க போகிறான். நம்ம நாட்டில் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவோம், யாருக்கு எது தேவையோ அதை கிஃப்டாக கொடுக்கவே மாட்டோம். கிரகப்பிரவேசத்தில் வால் கிளாக் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி நம்ம வீட்டில் நிறைய வால் கிளாக் வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் நாம் சேர்த்து வச்சு இன்னொருத்தங்க யாருக்காவது வீட்டில் விழா நடந்தால் அதை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அப்போ அது அவனுக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்க்காம இருக்கிறதையே எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். பாருங்கள், அதை இந்த தலைவன் பண்ணிடுறான். தலைவி மலைநாட்டை சார்ந்தவள். அவள் ஊரில் தழை ஆடைகள், அதாவது இலையினால் செய்யப்பட்ட ஆடைகள், அதுலேயும் இந்த செங்காந்தல் மலர் அப்படின்ற ஒரு மலரால் நெய்யப்பட்ட ஒரு ஆடையை தலைவிக்கு கிஃப்டாக எடுத்துகிட்டு போகிறான், பரிசாக எடுத்துகிட்டு போகிறான் கொடுக்கறதுக்கு. தலைவி வாங்கலை, தோழி மறுக்கிறா. இந்த பாட்டு கொஞ்சம் இரத்த கலரியான பாட்டு. செங்களம் படக்கொன்று அவுணர் தேய்த்த நோந்தாள், செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை கடல் தொடி சேய் குன்றம் குருதிப்பூவின் குலைகாந்தட்டே அப்படின்னு பாட்டு. இல்லை, மொத்தம் 5 இடத்துல சிவப்பு வருது, 5 இடத்துல இரத்த கலரியாக தான் இருக்கும். செங்களம் 1, செங்கோல் 2, செங்கோட்டு யானை 3, சேய் குன்றம், சேய்னா முருகன், முருகனுக்கு சேயின்றது அவன் சிவப்பாக இருப்பான்றதுனால காரண பெயர், அப்போ சிகப்பு 4. அப்புறம் செங்காந்தல் பூன்னு சொல்லலை, குருதி பூன்னு சொல்லி சிகப்பு 5. இந்த பாட்டில் 5 சிகப்பு வருது. இதை ஏன் இந்த பொண்ணு அப்படி சொல்கிறா உங்களுக்கு தெரியுமா? இந்த பாட்டு ஒன்றும் இல்லை. என் ஊர் என்ன ஊர் தெரியுமாடா? கிஃப்ட் கொடுக்குற வர ஒருத்தனை பார்த்து ஒரு தோழி சொல்கிறா, என் ஊர் என்ன ஊர் தெரியுமாடா? யானை மேலே ஏறி உக்காந்து கையில் அம்புகளை எடுத்துக்கொண்டு எதிரே வரக்கூடிய அவுணர்களை அரக்கர்களை தன்னுடைய தந்தத்தினாலும் தன் யானைப்படையினுடைய தந்தத்தினாலும் தன் கையில் இருந்த அம்பினாலும் அழித்து தேய்த்த முருகன் இருக்காம்பார். அவன் அந்த ரத்தத்தினால் இந்த நிலத்தையே செவப்பாக்கினான்டா, அவனுடைய ஊர்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. நான் கேட்குறேன், அவன் கிஃப்ட்டு தானே கொடுக்க வந்தான்? உங்ககிட்ட போர் வரலாறு உன் ஊர் வரலாறு இல்லாமல் கேட்டான், கிஃப்ட்டு கொடுக்க வந்தான். வேணும்னா வாங்கிக்க, இல்லைன்னா விட்டுரு. ஆனால் அந்த பொண்ணு இப்படி சொன்னதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? இந்த பேர் சாதாரணமாக ஒரு பொண்ணு அணுகிட முடியாது. கிஃப்ட்டு கொடுத்தோன்னே கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிற பொண்ணு இல்லை நான். என் ஊர் சாதாரண ஊர் இல்லை, வரவனெல்லாம் கொன்று தேய்ச்சி அதனால் ரத்த சிவப்பான ஊர். அது மட்டும் இல்லை, அந்த ரத்தத்தில் விளைந்த பூ தாண்டா நீ கொடுக்குற அந்த செங்காந்தல் பூ, அதுக்கு பேர் குருதிப்பூ. அப்படி முருகன் தேய்த்த ரத்தத்தில் முளைத்த பூவை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற, என்கிட்டயே அந்த பூ இருக்கு, வேணாம் போடா அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. நீங்கள் பார்க்கணும், ஒன்றும் இல்லை, சங்க இலக்கியத்தில் ஒரு அகப்பாட்டில் வேணாம்னு சொல்கிறதுக்கு முருகனுடைய ஒட்டுமொத்த வரலாறை எடுத்து பேசின முதல் பாட்டு இதுதான். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு பெரிய செய்தி உண்டு. சங்க இலக்கியத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாடல்களும் உண்டு, காலத்தை கணிக்க முடியாத மிக பழம்பாடலும் உண்டு. இந்த பாட்டை வச்சு இதனுடைய காலம் என்னன்னு நம்மளால் கணிக்க முடியாது, இது ரொம்ப பழைய காலத்து பாட்டோ அப்படின்னு அறிஞர்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் தமிழர்கள் நெய்தல் துறையில் ரொம்ப பெருசாக இருந்தாங்க, துணி நெய்யறதில்ல. இந்த மோதிரத்தில்
மெல்லிய ஆடையை மடித்து வைத்துக் கொள்ளுகிற அளவிற்கான ஆடையை நெய்ததான வரலாறு நமக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது தழையாடையை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பொண்ணுக்கு பரிசா கொடுத்தான்னா இது எந்த காலத்தினுடைய பாட்டு, இது எந்த காலத்தினுடைய பாட்டாக இருக்கும்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போ தழையாடைகளை மனிதர்கள் கட்டி கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவ்வளவு பழமையான பாட்டு தான் இதில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு. இப்போ இந்த முதல் பாட்டு ஒன்று முடிஞ்சது. நான் ரெண்டாவது பாட்டுக்கு போகிறேன். தமிழ்நாட்டில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. யாரெல்லாம் திருவிளையாடலை பார்த்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு மனப்பாடம். எங்கள் தாத்தா அப்படி தான் மனப்பாடம் பண்ணாராம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செறியிற்று அறிவை குந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. இந்த திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது ஒரு 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்படுற ஒரு இலக்கியம். இதில் ஒரு பெரிய சர்ச்சை உண்டு. நம்ம திருவிளையாடல் புராணத்தை பார்த்துவிட்டு இந்த பாட்டு தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது, அப்போது சிவபெருமானே வந்து இறங்கி பாடினார். சிவபெருமான் பாடின தருமிக்கு வழங்கின அந்த பாட்டை அந்த சுந்தரமாறன், அந்த பாண்டிய மன்னன் இருக்கான் பாருங்க, அவன் அவனுடைய அரசவையில் எடுத்துகிட்டு போய் தருமி பாடினார். இப்படியெல்லாம் படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அது அப்படி இல்லை. 16ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கதையானது எழுதப்படுது. ஹாலால்ய மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடமொழி நூல் உண்டு. அது மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளை பற்றி பேசக்கூடிய ஒரு வரலாற்று நூல், ஒரு சிறப்பாக அந்த கடவுளை ஏற்றி பாடுகிற நூல். அதில் பாண்டியர்களினுடைய குறிப்பிட்ட வரலாறு, ஒரு சின்ன வரலாறு அதில் இருக்குது. பெரிய வரலாறு புனைவாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வரலாறு, மதுரையை அவர்கள் ஆண்டார்கள், அது போன்ற குறிப்பிட்ட வரலாறு அதில் உண்டு. அந்த ஹாலால்ய மகாத்மியம் அப்படின்ற நூலை மொழிபெயர்த்து தான் திருவிளையாடற் புராணம் அப்படின்னு தமிழில் பரஞ்சோதியார் 16ஆம் நூற்றாண்டில் அந்த இலக்கியத்தை எழுதுகிறார். அந்த இலக்கியத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி கூட இல்லை, படத்தில் கொஞ்சம் ரொம்பவே மாற்றிட்டாங்க. தருமி அப்படின்றவன் ஒரு ஏழை புலவன். அந்த ஏழை புலவனுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை. ஆனால் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. அவன் கையில் காசு இல்லை. அந்த நேரத்தில் பாண்டியனுடைய அந்தப்புறத்தில் பாண்டியன் தன்னுடைய தலைவியோடு கூடி இருக்கிறான். இப்போ கூடி இருக்கும்போது வாசனை வருது. எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறான். காற்றுக்கு வாசனை கிடையாது. திரும்பி பார்த்தா தன்னுடைய காதலியானவள் தலையை உலர்த்தி கொண்டு இருக்கிறாள். ஒருவேளை அந்த அந்த அவளுடைய தலையிலிருந்து தான், அவளுடைய கூந்தலிலிருந்து தான் இந்த வாசனை வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் சந்தேகத்தை எழுதுறான். பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி. இதை தன்னுடைய அரசவைக்கு வெளியில் எழுதி போட்டு, இதை யார் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்களோ, எடுத்துகிட்டு வராங்களோ, இதற்கான பாடலை விடையாக எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு 1000 பொன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வெட்டியாலாம் தமிழ்ச்சங்கம் இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. அப்போது ஒரு புலவன் புலம்புறான், இது கிடச்சா நல்லா இருக்குமே, இந்த 1000 பொன் கிடச்சா நல்லா இருக்குமே, நான் கல்யாணம் பண்ணிக்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு தருமி என்ன பண்ணுறான், நினைக்கிறான். அப்போ சிவபெருமான் வந்து இந்த பாடலை கொடுத்ததாக ஒரு செய்தி. ஆனால் பெரியோர்களே, இந்த பாடல் முத்துராமன் வந்து கேட்டுட்டு ஆஹா நல்ல பதில், நல்ல பதில், நல்ல விளக்கம் அப்படின்னு சொன்னதா படத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் இது எந்த பதிலையுமே வழங்கலை இந்த பாட்டு. இந்த பாட்டு என்ன சொல்லுது, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ. இந்த மகரந்த பூ இருக்குல்ல, கொங்குதேர்னா மகரந்தம். இந்த மகரந்தத்தில் போய் உறவாடி தேனை எடுப்பதையே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய தும்பியே, வண்டே, உன்னை நான் ஒன்று கேட்குறேன், காமம் செப்பாது கண்டது முடியுமோ? உனக்கு மனசில் தோன்றதெல்லாம் சொல்லாத, நீ எதை அனுபவிச்சு அதை சொல்லு. கண்டது முடியுமோ பயிலியது கெழிய நட்பின், நான் பழகின இந்த தோழி இருக்கால்ல, தலைவி இருக்கால்ல, பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செறி எயிற்று, அவளுடைய பற்கள் வரிசையாக அமைந்த பற்களாம், செறி எயிற்று அறிவை குந்தலின் நரியவும் உளவோ நீ எறியும் பூவே. என்ன கேட்குறான், இவள் கூந்தலில் வருவது போன்ற மனத்தை வேறு எந்த பூவிலாவது பார்த்துருக்கிறாயான் தான் இந்த பாட்டு கேட்குது. இந்த பாட்டில் அந்த திருவிளையாடற் புராணத்தில் வந்த மாதிரி இதுக்கு மனம் இயற்கையிலேயே உண்டு, இதில் சொற்குற்றம் உண்டு, பொருட்குற்றம் ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன ஆயிடுச்சு,
அந்த சிச்சுவேஷனுக்கு பரஞ்சோதியார் ஒரு பாட்டை தேடும் போது இது கூந்தலை பற்றி பேசிச்சு பாருங்க, எடுத்து தன்னுடைய இலக்கியத்தில் 16ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்திட்டார். நாமெல்லாம் என்ன நினச்சிட்டோம், தமிழ்ச்சங்கத்தில் மன்னர்கள் இவ்வளோ வெட்டியாக இருந்திருக்காங்கன்னு நினச்சிட்டோம். ஆனால் அப்படி இல்லை. இதில் அவரோட பேர் வேற இறையனார்னு இருந்து போச்சு. இறையனார்னு இருந்தது இன்னும் வசதியாக போச்சு. சிவபெருமான் தான் இறையனார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த பாடலை உள்வாங்கிக்கிட்டோம். ஆனால் இந்த இறையனார் நிறைய பாடல்களை சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்கிறார். இறைவன் அடிக்கடி வந்து பாட்டு எழுதுகிற அளவுக்கு இறைவனும் வெட்டியா இல்லை. பெரியோர்களே, இது மாதிரியான சர்ச்சைக்குரிய பாடல்கள் குறுந்தொகையில் உண்டு. ஆனால் குறுந்தொகை ஒரு அக இலக்கியம். இந்த அக இலக்கியம் இருக்கு பாருங்க, நிறைய மேன்மையான காதல் பாடல்களை தனக்குள்ளே கொண்டிருக்கு. நான் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் சொல்கிறேன், புதுசாக சொல்லலை. யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி எழினும் செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. சினிமாவில் கூட வந்திருக்கு இந்த பாட்டு, இல்லையா? இல்லை, என்ன சொல்கிறாங்க, இந்த சூழல் எப்படி அமையுது? ஒன்றும் இல்லை. வேட்டைக்கு போன தலைவன் ஆற்றங்கரையில் ஒரு ஓரத்தில் தன்னுடைய நண்பர்களோடு வந்து உட்கார்றான். திணைப்புலம் காக்க போன தலைவி தன்னுடைய தோழிகளோட ஆற்றங்கரையினுடைய இன்னொரு பக்கத்தில் வந்து உட்கார்றான். இப்போ தூரத்தில் 2 பேரும் பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. எனக்கு கண்ணாடி போடாமல் அவ்வளோ தூரம் தெரியாது. ஆனால் அவன் ரொம்ப நேரம் கண்ணிலேயே பேசுகிறான்னா அது எப்படி பார்த்து பேசினான்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது சாயந்தரம் நேரம் ஆகுது, வீட்டுக்கு போகணும். இப்போ வீட்டுக்கு போகணும்னா 2 பேர் மனசும் கலந்துருச்சு. ஒருவேளை இவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு தலைவிக்கு ஒரு சந்தேகம். சேருவோமா சேர மாட்டோமா அப்படின்னு. அப்போ தலைவன் சொல்லுகிற பாடலாக இந்த பாடலை சங்க இலக்கியத்தில் சொல்லுகிறார்கள். யாயும் யாயும் யாராகியரோ, என் அம்மாவும் உன் அம்மாவும் யார் யாரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், உன்னுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் எந்த வகையில் உறவினர், யானும் நீயும் எவ்வழி அறியணும், நீயும் நானும் எந்த வழியில் வந்தவங்களா இருந்தாலும் கூட செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. வானத்தில் இருக்கிற மழை செம்மண் நிலத்தில் விழுந்தோனை எப்படி அதனுடைய நிறமானது செம்மை நிறமாக மாறி போகிறதோ, அதுபோல நீயும் நானும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டோம், நம்ம யாராலும் பிரிக்க முடியாதுன்னு ஒரு பாட்டை எழுதுறான். பெரியோர்களே, இந்த உலகத்திலேயே உடலை தாண்டி உள்ளத்துக்கு மட்டுமே மரியாதை கொடுக்கிற முதல் காதல் மரபை இவ்வளவு நேர்த்தியாக ஒரு பாடல் எடுத்து காட்டுச்சுன்னா அது குறுந்தொகையில் மட்டும்தான் இருக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, யாயும் நியாயும்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. யாயும் அப்படின்னா என் தாய், நியாயும் அப்படின்னா உன்னுடைய தாய். இப்போ நீங்களும் நானும் பேசணும்னா, என் அம்மா உங்கள் அம்மானு பேசணும்னா சங்க காலத்தில் என்னுடைய அம்மாவை குறிக்க யாயும் அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய அம்மாவை குறிக்கிறதுக்கு நியாயம்னு நான் பேசணும். வேற ஒருத்தனுடைய அம்மாவை குறிக்கணுமா, தாயின்ற வார்த்தையை பேசணும். தாய் என்பது ஒரு பொது பெயர். நியாய் அப்படிங்கிறது தன் தாய், யாய் அப்படின்றது தன் தாயையும், நியாய் என்பது எதிரே பேசுகிறவனுடைய தாயையும், தூரத்தில் இருக்கிறவனினுடைய தாயை குறிப்பதற்கு தாய் என்ற சொல்லையும் பயன்படுத்திய மரபு நமக்கு இருந்தது. அதை தொலைச்சிட்டோம். அது இந்த பாடல் தான் தாங்கியிருக்கு. இப்படி நாம் தொலைத்த பல செய்திகளை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மிக பெரும் அற்புத பெட்டகம் தான் குறுந்தொகை. இந்த குறுந்தொகையில் நிறைய பாடல் உண்டு. இந்த பாடல்கள்லாம் ஆண் பெண் இவர்களினுடைய உணர்வு நிலைகளை வெளிக்கொணருகிற மாதிரியான பாட்டு. இன்றைக்கி சினிமா மாதிரி ஒரு பெண்ணினுடைய உணர்வு நிலையையும் ஒரு ஆணே பாடுவதோ, ஒரு ஆணினுடைய உணர்வு நிலையும் ஆணே பாடுவதோ அப்படிலாம் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் பெண்களே தங்களுடைய உணர்வு நிலைகளை எடுத்து பாடிய மரபை நீங்கள் சங்க இலக்கியத்தில் தான் பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு சொல்கிறா, தன்னுடைய உடலை பற்றியோ தன்னுடைய மனதை பற்றியோ வெளிப்படையாக பேசினால் பெண்ணை வேறு பார்வையில் பார்க்கக்கூடிய சமூகமாக நாம் இடைக்காலத்தில் ரொம்ப மாறி போயிட்டோம். ஆனால் சங்ககாலம் அப்படி இல்லை. சங்க காலத்தில் யாரும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். ஒரு தலைவி வெளிப்படுத்துகிறா, தலைவன் இல்லை, தான் மட்டும் தனியாக வாழ்கிறான். அப்போ தான் மட்டும் தனியாக வாழும்போது தன் தலைவன் இல்லாமல் தன் இளமை அழிந்து போதேன்னு அவளுக்கு கவலை. அவள் எழுதுறா, அவள் பாடுறா, கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டின் திதலை அல்குள் என் மாமை கவினே அப்படின்னு ஒரு பாட்டு. ஒன்றும் இல்லை, மடி நிறைந்த பால்
களத்திலையும் படாம கண்ணுக்குட்டியும் சாப்பிடாம சிந்தி சிந்தி சேராய் வீணாவதை போல என்னுடைய அழகு எனக்கும் உதவாமல் என் தலைவனுக்கும் அது உதவாமல் இப்படி வீணாய் போகிறதேன்னு ஒரு பொண்ணு பாட்டு பாடுறேன். அது மட்டும் இல்லை, தன்னுடைய காம உணர்வை, தன்னுடைய காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இன்னொரு பாட்டு ஔவையார் பாடுறாங்க. எல்லாரும் ஊரில் கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் ஔவையார் மட்டும் தனியாக இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது? தோழிக்கிட்ட சொல்கிறா, எல்லா பையனும் சந்தோஷமாக இருக்கான், நான் மட்டும் தனியாக இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோபம் வருது. முட்டுவெண்கொள் தாக்குவெண்கொள் ஓரான் யானும் ஓர் பெற்றி மேலிட்டு ஆ ஆ ஒல் என கூவேன்கொள். நான் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு கதவா போய் அடிப்பனா, உடைப்பனா, ரொம்ப கோபத்தில் மேலிக்கிட்டு ஆ ஆ ஒல்லுன்னு கத்துவனா? நான் என்ன செய்வேன்? எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது நான் மட்டும் என் தலைவனோடு இல்லையே. அலமரல் அசைவழி அழைப்பை என் உயவு நோய் அறியாது துஞ்சும் ஊரே. என் கஷ்டம் தெரியாமல் நிம்மதியாக தூங்குறீங்களேடா ஊரில் இருக்கவெல்லாம் அப்படின்னு ஒரு பெண்ணினுடைய புலம்பல் பாட்டு. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஏண்டா டே காதல்னா அப்படி தான் இருக்கும், இது எனக்கு தெரியாதா? உன்னோட வயசில் பெரியவன்லாம் வந்து உட்காந்துருக்கேன், நான் பார்க்காதது நீ பார்த்துருவியா? நின்று இவ்வளோ பெருசாக கிளாஸ் எடுக்கிறியே, சின்ன பையனாக இருந்துட்டு அந்த அளவில் பேசுகிறா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பெரியவர்களே, நான் இதை சொல்கிறதுக்கான காரணம் உண்டு. நீங்கள் ஒரு 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 தலைவியினுடைய அகப்பாட்டை சொல்கிறேன். தலைவி வந்துட்டு தலைவனோடு கலந்துருக்கா. தலைவனோடு கலந்துருக்கும்போது காலை பொழுது வருது, கோழி கூவுது. குக்கு என்றது கோழி, கோழி கூவிருச்சு. தலைவனோட அவ கட்டி அணைத்தபடி படுத்திருக்கா. அவளுக்கு எப்படி இருந்ததா? அதன் எதிர் துட்கென நன்றி என்று தூ நெஞ்சம். அவளுக்கு துணுக்குறது நெஞ்சம். ஐயையோ பகல் பொழுது வந்துருச்சுரா, கோழி கூவிருச்சுரா. தோல் நோய் காதலர் பிரிக்கும் வால் போல் வைகரை வந்தற்று. நானும் என் தலைவனும் ஒட்டி இருக்கிற இந்த தோலை வெட்டுறது மாதிரி இந்த வைகரை பொழுது வந்துருச்சு. ஒருத்தி ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தலைவனோடு இருக்கும்போது கோழி கண்டு பயப்படுறா. இந்த சங்க மரபு பிற்கால இலக்கியத்துலேயும் வருது. என்னன்னா, பிற்காலத்தில் ஒரு தலைவி இப்போ தலைவனோடு இருக்கும்போது விடியல் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவளுக்கு. ஆனால் தலைவனை இரவு சந்திக்காத பொழுது அவளுக்கு எப்படி இருந்ததுன்னு ஒரு பாட்டு. ஆழிவாய் சத்தம் அடங்காதோ, யான் வளர்த்த கோழிவாய் மண்கூறு கொண்டதோ, ஊழி திரண்டதோ, தினகரனும் தேரும் புரண்டதோ பாதாளத்துள்னு ஒரு பாட்டு. ஒன்றுமில்லை, பரதவ பெண் கடல் பக்கத்தில் இருக்கா. அவளுக்கு என்ன தோணுது? கடல் அலை இருக்கு பாருங்க, பேர் இறைச்சலாக இருக்குது. தலைவன் இருந்த பொழுது அது பெரிய மங்கள ஓசையாக இருந்தது. இப்போ தலைவன் இல்லைன்னும் போது அவளுக்கு பேர் இறைச்சலாக இருக்கு. ஆழிவாய் சத்தம் அடங்காதோ, யான் வளர்த்த கோழிவாய் மண்கூறு கொண்டது. அங்கே ஒரு தலைவி கோழி கூவனோன்னு கோவப்பட்டா. இவ சொல்றா, என் கோழி என்ன மண்ணு தின்னுச்சா? கூவவே இல்லை, கூவனா தானே சூரியன் வரும் விடியும் அப்படின்னு கேட்குறா. யான் வளர்த்த கோழிவாய் மண்கூறு கொண்டதோ. அப்புறம் யோசிக்கிறா, ஊழி திரண்டதோ, உலகம் அழிஞ்சு போச்சோ, அதனால தான் இன்னும் சூரியன் வராமல் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் இல்லை, உலகம் அழிஞ்சு போச்சுன்னா எப்படி கடல் ஒளிலாம் கேட்கும்? ஒருவேளை தினகரனும் தேரும் புரண்டதோ பாதாளத்துள். சூரியன் ஏறி வருகிற ரதமானது தடம் புரண்டு ஏதோ பாதாளத்தில் தான் விழுந்துருச்சு, அதனால தான் இன்னும் சூரியன் வரல, வெளிச்சம் வரலன்னு ஒரு தலைவி சொல்கிறாளாம். நீங்கள் திருப்பியும் கேட்கலாம், டே தெரியும்டா அப்படின்னு. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், பெரியோர்களே, இப்படியான காதல் உணர்வுகளை மட்டும் இந்த பாடல்கள் அப்படியே பதிவு செய்யலை. போகிற போக்கில் அதற்குள் நம்முடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் கூட சில இடங்களில் பதிவு செய்கிறது. இப்படியே காத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவி சொல்கிறா, என் கண் துஞ்சா வாழி தோழி. நான் தூங்கவே இல்லடி. என் கண் துஞ்சா வாழி தோழி காவலர் கணக்கு ஆய் வகையின் வருந்தி என் நெஞ்சு புண்ணுற்றது. இல்லை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இங்கே பாருங்க, ஆந்த மாதிரி மூச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம், வவ்வால் மாதிரி மூச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். இவ என்ன சொல்கிறா? காவலர் கண்ணுக்காய் கணக்குற்று அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா நாடி கணக்கர் அப்படின்னு சங்க காலத்தில் இருந்திருக்கான். நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு ராத்திரி வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து நாழிகையை கணக்கிட்டு இன்னென்ன நடக்க போகிறது, இன்னென்ன காலத்தில் இது இது நடக்கும்னு சொல்கிற ஒரு மரபு இருந்திருக்கு. அவனை போல நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியை குறுந்தொகை பதிவு செஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சாதாரணமாக காதல் பாட்டுன்னு நினைக்கிறோம். அது பல செய்திகளை இது பண்ணிட்டு போகுது. இன்றைக்கி பொன் அப்படின்னு சொல்கிறோம்ல, நகை. பொண்ணுனா என்ன? தங்கம். ஆனால் பொன் அப்படின்றது ஒரு பொது பெயர்.
உலோகம் அப்படிங்கிறதுக்கு தான் பொண்ணுன்னு அர்த்தம். அப்போ நகைக்கெல்லாம் என்ன, இன்னைக்கு வெள்ளை தங்கம்னு நம்ம எதை சொல்கிறோம்? பிளாட்டினம், அதை வெள்ளை தங்கம்னு சொல்கிறோம். ஆனால் வெம்பொன் அப்படின்னு ஒன்று இருந்தது, அதுக்கு பேர் வெள்ளி. செம்பொன் அப்படின்னு இருந்தது, அது செம்பு. பைம்பொன்னுன்னு ஒன்று இருந்தது, அதுதான் தங்கம். இரும்பொன் அப்படின்னு ஒன்று இருந்தது, அது இரும்பு. இப்படியாக உலோகங்களை பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் நமக்கு இருந்துச்சு. பாண்டியர்களுடைய காலத்தில் அது முடிஞ்சதுக்கு பிறகு சோழர்களினுடைய பிற்கால சோழர்களினுடைய ஆட்சி வருது. அல்ல, நிறைய செப்பு திருமேனிகளை தமிழர்கள் வச்சிருந்தாங்களாம். செப்பு திருமேனிகளினுடைய பொற்காலம்னு அதை சொல்றாங்க. அதை யார் செஞ்சது அப்படின்னா, சோழர்கள் வீட்டில் இருந்த அரண்மனையில் இருந்த பெண்கள் பொழுதுபோக்குக்காக அந்த சிலைகளை வார்த்ததாக சொல்லுகிறார்கள். பொழுதுபோக்குக்காக செப்பு திருமேனியை வார்க்கணும்னா அது அந்த காலகட்டத்திலேயே வந்திருக்காது. அதற்கு நெடுங்காலத்துக்கு முன்பதாகவே அதனுடைய உலோகங்களினுடைய உருகு நிலையை நாம் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? ஒரு அகப்பாட்டில் நாம் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அறிவியல் மேம்பட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு செய்தி, உருகு நிலையை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நுட்பமான ஒரு விடயம். சங்க காலத்தினுடைய பிற்பகுதியில் தான் கிரேக்கத்தில் தங்கத்தினுடைய உருகு நிலையை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நூற்றாண்டுகள் கணக்கிடப்பட முடியாத குறுந்தொகை பாட்டில் தங்கத்தினுடைய உருகு நிலையை வச்சு அவன் எப்படி சிலையை உருவாக்கினா, அச்சு வார்த்து எப்படி பொருட்களை உருவாக்குனாங்கன்னு ஒரு செய்தி. மெழுகு ஆன்று ஊதுளை பெய்த பகுவாய் தொன்மணி. ஒன்றும் இல்லை, தலைவன் தேரில் வரான், அதை சொல்லணும். அவ சொல்கிறா, மெழுகால அச்சு செய்யப்பட்டு அதில் இருக்கிற ஊதுளையின் மூலமாக அதில் உருக்கிய உலோகங்களை ஊற்றி ஒரே அளவில் செய்யப்பட்ட மணிகளை தன் தேரில் தொங்கவிட்டு கொண்டு தலைவன் வந்தான்னு செய்தி. ஒரு அகப்பாட்டுக்குள்ள உலோகத்தினுடைய உருக்கு நிலை வரலாறு ஒரு பொண்ணு பாடுறா. அது மட்டும் இல்லை, இந்த கழல் சிலம்பு அப்படின்னு ரெண்டு சொல். ஆண்கள் போடுறது கழல், பெண்கள் போடுறது சிலம்பு. ரெண்டு பேர் உடன்போக்கு போகிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. வீட்டை விட்டு ஓடி போகும்போது ஊரில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துடுறாங்க, யாரோ ரெண்டு சின்ன பசங்க ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது வில்லோன் காலன கழலே, வில்லு மாட்டியிருக்கான், வில்லோன் காலன கழலே தொடியோல் மெல்லடி மேவும் சிலம்பே நல்லோர் யார்கொள் அறியார் தாமே. ரெண்டு சின்ன பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க வீட்டை விட்டு போகுதுங்க, யாரோ நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பாட்டு அமையுது. இதில் என்னென்னா, இந்த கல்யாணம் ஆகாதவங்கன்னு இவங்க சொல்கிறதுக்கான காரணம், இவங்க ரெண்டு பேரும் காலில் கழலும் சிலம்பும் மாட்டியிருக்கிறது. திருமணம் ஆனா ஆண் போட்டு இருக்கிற கழலையும் பெண் போட்டு இருக்கிற சிலம்பையும் அகற்றுகிற மரபு நமக்கு இருந்திருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், சிலப்பதிகாரம்னு ஒரு காப்பியமே உருவாச்சுரா, அப்போ கண்ணகி என்ன காலில் சிலம்பு போட்டு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். போடலை. கண்ணகி கோவலன் திரும்பி வரும்போது என் சிலம்புல கொண் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து சிலம்பு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. சரி, அப்போ பாண்டிமாதேவி சிலம்பு உடைச்சாங்களேடா அரசவையில், அப்போ உடைக்கும் போது அப்படின்னு கேட்டால், சிலம்பு இங்கே பேர் என்னோடதுல முத்து இருக்கு, சரி என்னோடதுல மாணிக்கம் இருக்கு, உன்னோடதுல முத்து இருக்கு அப்படின்னு கண்ணகி வாதாடும் போது நல்ல யோசனை சொன்னா, என்கிட்ட முத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அரண்மனையில் போயிட்டு எடுத்துன்னு வர சொல்றான் சிலம்பை. காலில் மாட்டி இல்லை. அப்போ காலில் ஏன் மாட்டி இல்லை, அப்புறம் ஏன் இது பொற்கொள்ளன் கிட்ட போச்சுன்னா, ஒருவேளை தனக்கு பிறக்கிற மகளுக்காக கண்ணகி அதை விற்காமலும், தனக்கு பிறக்க போகிற மகளுக்காக பாண்டிமாதேவி அவற்றை விற்காமலும் வைத்து பாதுகாத்து இருக்கலாம்ங்கிறதே நம்ம சங்க இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது. கழைக்கூத்தாடி, கழைக்கூத்தாடி ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணேன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆரிய மரபில் கூத்தாடுகிற ஒரு வகையான இனக்குழு இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ரெண்டு பக்கமும் மூங்கிலாலான கொம்புகளை வைத்துவிட்டு அதன் மேல் கயிற்றை கட்டி அந்த கயிற்றில் நடனமாடும் போது கீழே ஒருத்தன் பறையடிப்பானா. இந்த செய்தி அதே பாட்டில் வருது. அதே பாட்டில் ஆரியர் கயிறாடு பறையில் கால்புறா கலங்கி வாகை வெண்ணொற்று ஒலிக்கும் அப்படின்னு அந்த பாட்டு. கீழே இருந்து ஒருத்தன் பறை வாசிக்க, மேலே இருக்கிறவன் கயிறில் ஆடுனா அவர்கள் ஆரிய கூத்தாடி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் சொல்கிறாங்க. இல்லை நிறைய உண்டு. பாருங்க, ஆரிய அரசனாக இருக்கக்கூடிய யாழ் பிரமத்தன், அவனுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் தமிழை கற்றுக்கொண்டு அவன் பாடிய ஒரு பாட்டு குறுந்தொகையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நெல்லி மரம் அறம்னு ஒன்று இருக்குது. பாலை பாடிய பெருங்கடுங்கோன்ற புலவன் பாடுறான், காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது ஊராறு எல்லாருக்கும் தண்ணி தாகம் எடுக்கும்.
அப்போ வறட்சி காலத்தில் காட்டுக்குள்ளே போய் யாருக்கு தண்ணி கொடுக்கறது? அப்போ அந்த காலகட்டங்களில் நெல்லி மரங்களை வளர்த்தார்களாம். தண்ணி தாகத்தையும் பசியையும் தீர்க்கும். அதற்கு நெல்லி அறம்னே பேர் சொல்லுது குறுந்தொகை. இப்படியான நிறைய செய்திகளை இதுக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. ஒன்று சொல்கிறேன், சேமச்செப்பு. இந்த சேமச்செப்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அறிவர் அப்படின்ற ஒரு குழு இருந்திருக்கு. அந்த அறிவர் அப்படின்ற குழு முக்காலத்தையும் உணர்ந்தது. தலைவன் கார்காலத்தில் வருவான் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க தலைவிக்கு தலைவன் கார்காலத்தில் வரல. அப்போ அந்த அறிவர்கிட்ட போயிட்டு தோழி கேட்குறா, எப்போ தலைவன் வருவான் அப்படின்னு கேட்குறா. கேட்கும்போது அவ சொல்கிறா, காலத்தை கணித்து சொல்ல வேண்டும்னு கேட்டுட்டு, ஒன்றுமில்லை, ஆர்சிற வைப்பு வெப்பு தண்ணீர் சேமச்செப்பில் பெறுகிறோ. ஒன்றும் இல்லை, நீ வச்சிருக்கல்ல சேமச்செப்பு, சுடுதண்ணியை ஊற்றி தரேன், அதில் சூடாராமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும்ல, அந்த சேமச்செப்பில் இந்த சுடுதண்ணியை பாதுகாத்து வைத்துக்கொள்னு சொல்கிறா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழை ஃப்ளாஸ்க்கு பயன்படுத்தியிருக்கான். இந்த ஃப்ளாஸ்க்கு பயன்படுத்தினுடைய செய்தியெல்லாம் இதில் தான் வருது. விருந்தினரை கூவி அழைக்கிறாங்க, வீடை பூட்டுறாங்க, அகப்பாட்டில் தான் இதெல்லாம் வருது. விருந்தினர் ஊரை விட்டு எல்லாரும் நடைபயணமாக போகிறாங்கல்ல. இப்படி போகும்போது வீட்டு கதவை அடைக்கும் போது என்ன மரபு இருந்திருக்கு, வெளில வந்து வீட்டு கதவை மூட போகிறோம், யாராவது வீட்டுக்கு வரீங்களா, தங்குறவங்க இருக்கிறீங்களான்னு கேட்குற ஒரு பண்பாடு நம்ம கிட்ட இருந்திருக்கு. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வாரீர் உளீரோ. பா கதவை மூட போகிறோம், யாராவது விருந்தாளிங்க இருந்தால் வந்துருங்கப்பா, நாங்கள் கதவை மூட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அகப்பாட்டு செய்தியை நமக்கு சொல்லுது. பெரியோர்களே, இன்னொன்று சொல்கிறேன், நிறைய செய்திகளை நீங்கள் இதற்குள்ளே இருந்து பார்க்க முடியும். திருமணம் ஏன் உருவாச்சுன்னா, ஒரு பொண்ணு சொல்கிறா, யாரும் இல்லை தானே கல்வன், தானது பொய்ப்பின் யான் என் செய்கோ. 2 பேர் காதலிக்கிறாங்க, அவளும் அவனும் கூடிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது, தலைவி வந்துட்டு ஏமாத்திடுவானோ தலைவன் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அப்போ அவள் சொல்கிறா, அங்கே யாருமே இல்லை, அவனும் நானும் தான் இருந்தோம், ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்தன் யான். ஒரே ஒரு குறுகு பறவை தான் இருந்துச்சு, அதுவும் மீன் மேலேயே கண்ணா இருந்துச்சு, அதுவும் எங்களை பார்க்கல. நாளைக்கு ஊருக்கு முன்னாடி வந்து இந்த பெண்ணை யாருன்னே தெரியாதுன்னு அவன் சொல்லிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சாலாம். நீங்கள் தொல்காப்பியத்துக்கு போகணும். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் என்மனர் கரணம். இது மாதிரி பெண்களை ஏமாற்றுபவர்கள் அதிகம் பெருகினதுனால ஊரெல்லாம் கூடி இன்னாருக்கு இன்னார்தான் திருமணம் செய்யக்கூடிய முறை உருவாச்சுன்னு சொல்லிட்டு உலகில் திருமணம் உருவானதற்கான முறையை சொன்னது குறுந்தொகையும் தொல்காப்பியமும் தான். பெரியோர்களே, சங்க இலக்கியம் நிறைய அகப்பாடல்களை மனசுக்குள்ளே வச்சிருக்கு. குறுந்தொகை இருக்கு பாருங்க, எத்தனையோ செய்திகளை தனக்குள் அடக்கி வச்சிருக்கு. குறுந்தொகைக்கு இருக்கிற மிகப்பெரிய தனி சிறப்பு, 165 பாடல் மட்டும்தான் வேறு இலக்கியங்களால் மேற்கோள் காட்டப்படாத பாடல்களை குறுந்தொகை தனக்குள்ள வச்சிருக்கு. மீதம் இருக்கிற அத்துணை பாடல்களையும் குறுந்தொகையில் பிற இலக்கியங்கள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு சங்க இலக்கியம்னா அது குறுந்தொகை தான். நான் ஒன்று சொல்கிறேன், இதை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி இல்லந்தோறும் வள்ளுவர்னு ஒரு பெரிய கூர்மையான ஒரு நல்ல விடயத்தை தமிழக அரசு முன்னெடுத்திருக்கு. திருவள்ளுவரினுடைய சிலையை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் திருக்குறளை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது. நம்ம வீடுகளில் திருக்குறள் எவ்வளவு முக்கியமோ அதே போல் சங்க இலக்கியமும் முக்கியம். ஒரு அஞ்சல் தலையை முதல்ல அச்சிடப்பட்ட அஞ்சல் தலைன்னு சொல்லிட்டு அதை எத்தனை 1000 கோடி கொடுத்து வாங்கினதா ஒரு பெரிய தொழிலதிபரை 2 வாரத்துக்கு முன்னாடி பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஒரு அஞ்சல் தலைக்கு அவ்வளவு பெரிய மதிப்புன்னா நீங்கள் நினைத்து பாருங்கள், ஓலைகளில் பல ஊழிக்காலங்களை குமரிகண்டத்திலிருந்து தாண்டி 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 இந்த சங்க இலக்கியம் நம் கையில் வந்து சேர்ந்திருக்கிறது. அப்போ இதுக்கு எவ்வளவு வயசு, எவ்வளவு கொடுத்து வாங்கணும். ஆனால் இன்றைக்கு மிக மலிவாக வெளியே சங்க இலக்கியம் கிடைக்கிறது. நீங்கள் எல்லோரும் இந்த சங்க இலக்கிய நூல்களை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். நீங்கள் படிக்காவிட்டாலும் அடுத்த தலைமுறைக்கு இது கடத்தப்படும். எனவே சங்க நூல்களை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குறுந்தொகையை பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.